ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஃப்ளாஷ் தமிழ் கேமிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்டில் கேவ் மைனிங் தான் மக்களே பண்ண போகிறோம். இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே மக்களே, வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் பார்த்தவங்களாம் கேட்பீங்க, ப்ரோ இது உங்கள் ஏரியாவே இல்லையா, இது என்ன புதுசாக இருக்குன்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மைண்ட் கிராஃப்ட் கிராக் வெர்ஷனில் ஆடிட்டு இருந்தேன் மக்களே. இதுதான் வந்து ஒரிஜினல் வெர்ஷன். அது வந்து ரொம்ப லேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரிஜினல் வெர்ஷனே ப்ளே ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணி ஆடுறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த புது வில்லேஜ் ஒன்று கண்டுபிடிச்சேன். அந்த வில்லேஜில் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுங்களாம் இருப்பானுங்களே, அந்த வில்லேஜஸ் வீட்டில் ஏதாவது கிடைக்குதா, ஃபுட்ஸ்லாம் வச்சுருப்பானுங்க, அதெல்லாம் ஆட்டையை போட்டு மைனிங் பண்ண போயிடலான்னு வந்தேன். ஏன்னா என்கிட்ட ஒரு ஃபுட்டு கூட இல்லை. அப்படியே நம்ம வெறும் கையை வீசிட்டு போனோன்னா செத்து போயிடுவோம். ஓகே, ஆப்பிள் இருக்குது. பல ஆப்பிள் தான்ப்பா இவனுங்க வச்சுருக்கானுங்க, வேறு எதுவுமே தான் சாப்பிட கிடைக்காது போல். சரி, உருளைக்கிழங்கு இருக்குது. ஓகே, ஆப்பிள் மறுபடியும் ஆப்பிளாகவே வருது. ஒரு 8 ஆப்பிள் இருக்குது, 3 ப்ரெட் இருக்குது. இதை வச்சு ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். ரைட்டு மக்களே, இந்த வீட்டில் வேறு எதுவும் இல்லை. இந்த செஸ்ட்டை மூட்டு இந்த வீட்டு டோரை மூடிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, இந்த எதிர்க்க வீட்டுக்கு போகலான்னு தான் நான் வந்தேன். அங்கே ஒரு ஸ்கெலிட்டன் பையன் நிற்கிறான் மக்களே. அவன் என்னை நல்லா அடித்து பாதி டேமேஜ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நான் சுற்றிட்டு வந்துட்டு இந்த வீடை உடச்சிக்கிட்டே போயிடலான்னு வந்துட்டேன். ஏன்னா உள்ளே ஏதாவது நல்லது கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். சரி, அவன் பார்க்கல, உள்ளே பூந்துடலாம். ஓகே, இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது மக்களே. ஓ மை காட், நான் வேறு லெவல் லக்கி ஃபெல்லோ மக்களே. பார்த்தீங்களா, 3 கோல்டு 4 அயனு மைனிங்கே பண்ணாமல் எனக்கு கிடச்சிருச்சு மக்களே. ஆஹா, இந்த செஸ்ட் அந்த வீட்டு அந்த ஒத்தக்கண்ணை ரொம்ப நல்லா இருப்பான் மக்களே. சரி, இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கையும் இல்லை, காலும் ஓடல. இப்போ நம்ம இந்த மாதிரி வேறு ஏதாவது வீட்டில் பார்க்கலாம். அதிகமாக இந்த மாதிரி ரேரான திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்கன்ஸ் வச்சுருக்கானுங்களே, அவனுங்க வீட்டில் தான் மக்களே கிடைக்குது. அங்கே ஒரு ஃபர்கன்ஸ் வச்ச வீடு இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போய் அங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் அங்கே கண்டிப்பாக ஒரு கோல்டாவது இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம். நம்ம மைனிங் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டு சுற்றியாக கிடச்சின்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போல்லாம் வச்சா வேறு லெவலில் இருக்கும். கேமே நம்ம விளையாட தேவையில்ல. ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் தேவ புனித்தில். ஓகே மக்களே, இங்கே ஒரு அயன் கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா 2 கோல்டு இருக்குது. ஓகே, இப்போ 5 அயன் 5 கோல்டு இருக்குது. ஒரு ஆர்மர் வேறு இருக்குது, அயன் ஆர்மரு. சூப்பரு. இப்போ அயன் ஸ்வாடும் கிடச்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெலாம் சுற்றி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு நானும் ஸ்ட்ரெயிட்டாக மைனிங் பண்ண வந்துட்டேன் மக்களே. அங்கே பார்த்தீங்களா, சூப்பரு. அங்கே 2 கோல்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற அந்த ஒரு அது பேர் மறந்துட்டேன். நானும் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு புதுசு தான். சரி, இப்போ நம்ம இந்த உள்ளே பூந்துட வேண்டியது தான். பார்த்து பொறுமையாக பக்குவமாக இது உள்ளே போகணும். லைட்டாக தோணும் இந்த மாதிரி விபரீதங்கள் நடந்துடும். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. கொஞ்சம் கேப் விட்டு இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி குச்சிருந்தேன்னா என் ஜோலி முடிஞ்சிருக்கும். ஓகே மக்களே, இப்போது நம்ம இந்த ப்ரெட்டை சாப்பிட்டாச்சு. வயிறு ரொம்பிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் ஹெல்த் ஏறிடும். அதனால் நம்ம மூச்சு பிடிச்சிட்டு பொறுமையாக இறங்குவோம். அது மட்டும் இல்லை மக்களே, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலான்னா, மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 3ல் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு அயன் காலம் மேட் பண்ணி காட்டுறேன். மேக்ஸிமம் இப்போது கீழே நம்மளுக்கு நிறைய அயன் கிடச்சிதுன்னா நான் வந்து உங்களுக்கு அயன் காலம் மேட் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் இல்லைன்னா பார்ட் 4ல் பண்ணிக்கலாம். சரி, நானும் அவசரப்பட்டு அங்கே இங்கேன்னு குதிச்சு வந்துட்டேன். இங்கேருந்து எப்படி கீழே குதிக்கிறதுன்னு தெரில. குதிச்சா கண்டிப்பாக செத்துடுவேன் எனக்கு இருக்கிற ஹெல்த்துக்கு. சரி, இப்போ நம்ம இது ஓகே மக்களே, நம்ம அங்கே டர்ட்டு கோபிள் ஸ்டோன் தான் இருக்குது, உடச்சிட்டே போயிடலாம். பொறுமையாக கீழே உடச்சின்னு போக வேண்டியது தான். ஓகே மக்களே, இப்போ கீழே போயிடுவோம். ஆனால் நம்ம எப்படி மறுபடியும் மேலே வர்றது? சரி, அதை வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே, அதை பார்த்தாலே மக்களே உள்ளே ஏதோ இருக்குது மக்களே. அட க்ரீப்பர் மக்களே அது. ஆஹா, நான் எப்படி உள்ளே போகிறது? வெறும் க்ரீப்பர்னு நினச்சி அசால்ட்டாக விடக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ உள்ளே போகிற வழியில் கரெக்டாக நின்றுக்குது. இருங்க, நம்ம பக்கத்தில் போய் அங்கே நீல் விரிச்சி மாதிரி தண்ணி ஊற்றுது மக்களே. சரி, அது பக்கத்தில் போய் அதை அதில் தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அடிச்சு உள்ளே போய்டும். அப்புறமா நம்ம பொறுமையாக போகும்போது அதை போட்டு தள்ளிக்கலாம். அதுவாகவே போகுது. ஓகே மக்களே, நவுறுது. சரி, ஓகே மக்களே, அது தண்ணியில் ஊந்துச்சு. சரி, இப்போ நம்ம அதை ஊந்துச்சா? ஊந்துச்சு மக்களே. இல்லை, அங்கே தான் மக்களே நின்றுக்குது.
ஓகே, தண்ணியில் போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கண்டுக்க வேணாம். சரி, இந்த தண்ணியை நிறுத்த முடியுமா? நம்ம போகும்போது அச்சின்னு போயிட்டோன்னா, கீழே தண்ணியில் அச்சின்னு க்ரீப்பர் வெடிச்சிருச்சுன்னா, இருங்க, இந்த கோபிள் ஸ்டோனை வச்சு இதை நிறுத்த முடியுமான்னு பார்க்கலாம். எங்கடா கோபிள் ஸ்டோனா? அது இருக்குது. நின்னடா இது. நம்மளுக்கே ஆப்பு வைக்கிறாங்க மக்களை. இதை நிறுத்த முடியல. சரி, நம்ம அப்படியே சைலண்ட்டாக இந்த சைடாக மறைஞ்சு போயிட வேண்டியது தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்லாம் இருக்குதுப்பா உள்ள. சரி, இங்கே ஒன்று. ஆஹா, அயன் மக்களே. ஓகே, இந்த அயனை மைன் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இதுவும் வச்சாச்சு. காப்பர் கிடச்சிருக்கு. எனக்கு காப்பர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மக்களே. சப்போஸ் காப்பர் வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஓகே, இதையும் மைன் பண்ணிவிட்டு உள்ளே நிறைய இருக்குது மக்களே அயனு. நம்மளுக்கு அயன் எவ்வளோ கிடைக்குதோ எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அயன் இருந்தால் நம்ம அயன் காலம் செய்யலாம், அயன் ஷீல்டு செய்யலாம், என்னென்னமோ செய்யலாம். ஷீல்டுன்றேன், இது ஆர்மர், அதெல்லாம் செய்யலாம். ஓகே, அவள் தான் போல மக்களே. ஏமாற்றிட்டானுங்க. நம்மளுக்கு 7 தான் கொடுத்துருக்கானுங்க. சரி, உள்ள எந்த ஆபத்தும் இல்லை. சரி மக்களே. அட பாவிகளா, அது என்னன்னே எனக்கு தெரியல மக்களே. உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு புதுசு தான், ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். சரி மக்களே, இப்போ நம்ம அப்படியே தோண்டிட்டு உள்ளே போக வேண்டியது தான். அது வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். யாராவன்? சரி, இவ்வளோ போட்டு தள்ளுருவோம். போட அந்த பக்கம். அதாவது ரொம்ப நேரம் ஆச்சு மக்களே உள்ளே வர்றதுக்குள்ளே. அதனால் நான் உங்களுக்கு பொறுமையாக சைட்லலாம் சுற்றி மைண்ட் பண்ணி வந்தேன். அதனால் உங்களுக்கு அதெல்லாம் காட்டினா நீங்களே கடுப்பாயிடுவீங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் மைண்ட் பண்ணு அடியில் போக வேண்டியது தான். ஏறி வரணும் இல்லையோ, போகிறோம், மைண்ட் பண்ணுறோம். சரி மக்களே, இந்த மைனிங் வந்து இதோட நம்ம முடிச்சிக்கணும். மறுபடியும் மைனிங்கே பண்ணக்கூடாது. டைமண்ட் கிடைக்கிற வரையும் இன்றைக்கே மைனிங் பண்ணோம். மேக்ஸிமம் முடிஞ்சால் பண்ணுவேன், கிடச்சிரும்னு நம்புவோம். ஓகே, இங்கே ஒரு டார்ச்சை போட்டு இப்போ இது ஃபுல்லாக கோபிள் ஸ்டோன் தான் கிடைக்குது. ஆஹா, அயன் மக்களே. வா, வாட் பியூட்டிஃபுல். ஓகே, அயன் இன்னும் கீழே கூட ஒரு அயன் இருக்குது. நம்மளுக்கு அயன் எவ்வளோ கிடைக்குதோ எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா நான் வேறு உங்கள்கிட்ட அயன் காலம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆஹா, சூப்பரு, நிறைய அயன் கிடச்சிருக்கு. இங்கே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கானுங்க மக்களே. செதுக்கப்பட்ட சிலை மாதிரி இருக்குது அயனு. உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அயனு, செம்ம போங்க. ஓகே, இங்கே இருக்கிற அயனை எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே, இங்கே ஒன்று இருக்கா? ஓகே, இதையும் எடுத்துக்கலாம். கீழே வர ஒன்று இருக்குது மக்களே. அவள் தான் போல், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இருட்டாக இருக்குது. இங்கே ஒரு லைட்டை போட்டு இன்னும் இங்கேயே தோண்டிட்டு போகலாம். சப்போஸ் எங்கேயாவது அயன் மறுபடியும் மறைச்சி வச்சுருந்தானுங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடுத்துக்கலாம். வேறு என்ன மக்களே, இந்த பிளடி பேக்கேஜ் கொடுக்கவே மாட்றானுங்க. நானும் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் நான் இதுக்கு முன்னாடியே அந்த கிராக் வெர்ஷன்லேயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன் மைனிங் பண்ணி. நடுவில் நிறைய லேக்ஸ் இருந்துச்சு, அதனால தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. சரி, இப்போ நம்ம வளன்னு எதுவும் பேசாமல் மைனிங் மட்டும் பார்ப்போம். ஓகே மக்களே, நானும் பார்த்தீங்கன்னா தோண்டிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு கடுப்பாக இருக்க போதுன்னு தான் நான் வந்து இதை ஸ்பீட் ஆக்கிட்டேன். இங்கே பாருங்களேன், நானும் முடங்குறேன். என்னோடய பிக்காக்ஸை உடஞ்சி போச்சு. மறுபடியும் இன்னொரு பிக்காக்ஸை பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக தோண்டினே இருக்கிற மக்களே. நானும் அட்லீஸ்ட்டு ஒரு அயனாவது கச்சிராதான் தோன்றேன், கிடைக்கவே இல்லை. கோல்டு கிடைக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றானுங்க. சரி மக்களே, நம்ம மைண்ட் கிராஃப்ட் மட்டும் இல்லை, மற்ற அதர் கேம்ஸும் விளையாடுவோம். நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 8 விளையாடிருப்பேன். அந்த கேம் பிளேவோட டிஸ்கிரிப்ஷனில் அதுவும் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். சப்போஸ் அந்த கேம் பிளேஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். நம்ம மைண்ட் கிராஃப்ட் இல்லாமல் இன்னும் நிறையா அதர்ஸ் கேம் கூட பண்ணலாம். ஓகே மக்களே, நானும் இப்போ மைண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். நான் ஸ்டெப் மைனிங் பண்ணலான்னு தான் மக்களே நினச்சேன். ஆனால் ஸ்டெப் மைனிங் பண்ணால் இந்த க்ரீப்பரு ஜாம்பிலாம் அசால்ட்டாக இறங்கி வருவானுங்க. ஏன்னா நான் ரொம்ப ஆழமான கேவில் இருக்கேன். அதனால தான் நான் கொஞ்சம் அங்கங்கே கேப் விட்டு பண்ணுறேன். அவங்க இறங்கி வர கேப்பில் நம்ம தப்பிக்க முடியும். அதனால தான் அட்லீஸ்ட் அடிக்கவும் முடியும். ஓகே மக்களே, இந்த கருப்பு கலர் ஓடு போட்டது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இது கிடச்சிருக்கு. இது கிடச்சாலே கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, கோல்டு டைமண்ட் அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இது கீழே தான் லாவாலாம் இருக்கும். லாவா பக்கத்தில் போயிட்டனால கோல்டு டைமண்ட் கிடச்சிரும். சரி, ஆஹா, ஓ மை காட் மக்களே, கோல்டு மக்களே. ஓகே மக்களே, நான் பேசிகிட்டு இருக்கிற கேப்லேயே கரெக்டாக கச்சிது பாருங்கள். நீங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கருப்பு கலரில் கோடு போட்ட கல் வந்தால் தெரிஞ்சுக்கோங்க கோல்டு பக்கத்தில் இருக்குன்ட்டு. ஓகே மக்களே, இப்போ எனக்கு எத்தனை கோல்டு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, என்னடா கோல்டு காணோம்?
ஐயோ, என்னடா ஆச்சு? ஒரிஜினல் வெர்ஷன் தானே இறக்குறேன், கேம்லாம் கரெக்டாக தானே இருக்குது, ஏன்னு தெரியலையே. என்ன மக்களே கோல்டை தரமாட்டானுங்க? அட பாவி மக்களே, நான் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஆக்ஸில் மைன் பண்ணி 2 கோல்டை வேஸ்ட் பண்ணிட்டேன் மக்களே. அயன் ஆக்ஸை வச்சுட்டு ஸ்டோன் ஆக்ஸில் மைன் பண்ணுகிறேன், நான் சரியான பைத்தியக்காரன். சரி ஓகே, இப்போ நம்ம அயன் ஆக்ஸை வச்சு மைன் பண்ணலாம். ஓகே 7, இங்கே 1, ஓகே இதான் 7, இப்போ 8. ஓகே மக்களே, நம்மளுக்கு 8 கோல்டு கிடச்சிருக்கு. கோல்டு ஓர் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதை போய் நம்ம உருக்கி கோல்டு இன்காட்டாக மாட்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வச்சு கோல்டு பிக்காக்ஸ், அதுக்கப்புறம் அயன் வேறு நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கு. அயன் பிக்காக்ஸு அதெல்லாம் வேறு நான் இன்னும் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். சரி மக்களே, நானும் பார்த்தீங்கன்னா இன்னும் தேடுன்னு தேடிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ ஸ்பீடாக போடுறேன். ஏன்னா நானும் இப்போ கோல்டு கிடச்சிருச்சு, டைமண்ட் கிடைக்கும்னு சொல்லி முக்கிய முடங்கி பார்த்து ப்ளூ கலரில் ஏதோ பார்த்தா அது டைமண்ட் இல்லை, இது பேர் ஏதோ சொல்லுவாங்க, மறந்து போயிட்டேன். இதை வச்சு என்னமோ பண்ணலாம். சரி, இதுவும் நல்லதுக்கு தான், நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது மட்டும் ஒன்று உடச்சா நிறையா கிடைக்குது. இதே மாதிரி கோல்டு கிடச்சா நல்லா இருக்கும்ல. சரி மக்களே, இப்போ இது 3, ஓகே 3, இங்கே ஒன்று சும்மா தான் இருக்குது, அதையும் உடச்சி எடுத்துன்னு போயிடலாம். 4, ஓகே கீழேயும் ஒன்று இருக்குது, இதை உடச்சி அதையும் உடச்சி எடுத்துன்னு போயிடலாம். ஏன்னா நம்ம இதோட கேவ் பக்கமே வரமாட்டோம். கேவ்லாம் ரொம்ப தலைவலி மக்களே, அதை மைண்ட் பண்ணி பொறுமையாக மைண்ட் பண்ணி உள்ளே போனோம். நான் மட்டும் இப்போ ஸ்பீட் ஆக்கலான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே போர் அடிச்சிட்ருக்கோம். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவே வேணாம் போடான்னு போயிட்டுருப்பீங்க. அதனால தான் நான் இப்போ ஸ்பீட் ஆக்கிட்டேன் எல்லாத்தையுமே. நானும் வரேன் அந்த வெளில வர ஒரு கஷ்டப்பட்ட பாருங்கள் மக்களே. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, கம்முன்னு நான் மட்டுக்கு ஸ்டெப் மைனிங் பண்ணியிருந்தேன் நேற்றுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லைன்ட்டு. ஒரு வழியாக நானும் முடங்கி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கேவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்னடா இது, ஓகே மக்களே, நான் மேக்மாவில் போய் காலை வச்சிட்டேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா 2 கோல்டை பார்த்துட்டு போயிருப்போம். இங்கே போர்ட்டல் ஓப்பனர் மாதிரியே இருக்கும், அது பேர் ஏதோ சொல்லுவாங்க. நான் மைண்ட் கிராஃப்ட் புதுசு மக்களே, எனக்கு எதுவுமே தெரில, அதனால் கோச்சிக்காதீங்க. சரி, இப்போ 2 கோல்டு பிளாக் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஆஹா சூப்பர், இது ஒன்று எடுத்துப்போம். ஓகே வந்துடுச்சின்னு நினைக்கிறேன். வந்துச்சா? ஓகே மக்களே வந்துச்சு. இப்போ இங்கே இருக்கிற இன்னொரு கோல்டையும் உடச்சி எடுத்துன்னு போயிடலாம். என்னோட உடைக்க முடியல. ஓகே மக்களே, எங்கடா காணோம்? இல்லையே, வரலையே, ஒன்று தான் கிடச்சிருக்கு. இதெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது, மைண்ட் பண்ண முடியாது. ஓகே மக்களே, மேலே இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் மைண்ட் பண்ணணுன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் தேவைப்படும். அது வந்து நம்ம இன்னும் டைமண்டே கண்டுபிடிக்கல மக்களே. சரி, கூடிய சீக்கிரம் மறுபடியும் கேவுக்குள்ளே போனால் தான் டைமண்ட்லாம் கிடைக்கும், வேறு வழி இல்லை. நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி போகலாம் லாஸ்ட் டைமாக, அதுக்கப்புறம் அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இதுவும் எடுத்தாச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது போய் வீட்டில் இப்போ நம்ம மைண்ட் பண்ணதெல்லாம் உருக்கி என்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அடுத்த பாட்டில் நம்ம மீட் பண்ணலாம். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ரைட்டு மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பாய் பாய் மக்களே.